ஒன்னும் அரங்கத்துக்குள்ள அலைபேசியை வெளியில வச்சுட்டு வரணும், இல்லைன்னா அணைச்சு போடணும். இந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம இருந்தீங்கன்னா இப்படி அதி முக்கியமான அழைப்பு வரும் பேசணும், வெளியில இருந்தா பேசிட்டு உள்ள வரக்கூடாது. இது ஒண்ணு கேளிக்கை அரங்கு இல்லையே. அதாவது வெளியேறது வந்து அவங்களுக்கு ஆதரவா தான் போயிரும். அந்த சொல்றது புரியுதா? ஆதரவா தானே போயிரும் தம்பி. நடுநிலை வெளியேற்றம்ங்கிறது எப்பவுமே அந்த கருத்துக்கு வந்து ஆதரவா தான் தம்பி போயிரும். எதிர்நிலை வாக்கு தான் அதுக்கு எதிராக இருக்கும். அது வந்து ஒன்னும் அரங்கத்துக்குள்ள அலைபேசியை வெளியில வச்சுட்டு வரணும், இல்லைன்னா அணைச்சு போடணும். இந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம இருந்தீங்கன்னா இப்படி அதி முக்கியமான அழைப்பு வரும் பேசணும், வெளியில இருந்தா பேசிட்டு உள்ள வரக்கூடாது. இது ஒண்ணு கேளிக்கை அரங்கு இல்லையே. இல்ல அது வந்து இங்க பாருங்க, அது தவறான முடிவு. ஐயா ஜி.கே. வாசன் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியும். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வக்பு வாரிய இடங்களை போய் நீங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு பேசுபொருளா எடுத்துக்கிட்டு ஒரு அரசியலை செய்யறதுங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறதா இந்து மக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்கும்ங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது இறையாண்மை மிக்க நாடு, தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு, அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையா அது இருக்காது. நீங்க திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினவன் எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கான். இங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. வரலாறு நான் எடுத்து தரணுமா இல்ல நானே பேசணுமா? எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனா இருக்கான், ஐபிஎல்ல விளையாடுறான், அவனோட கிரிக்கெட் ஆடுறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராட்டம் இருக்கான் பாரு பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல, அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டா. இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்க பாலிடிக்ஸ். என்ன சொல்றது புரியுதா? இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ, அப்பதான் உனக்கு இங்க அரசியல் இருக்கு. ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைன்னா இது என்னைக்கு வந்து மதத்தை விட்டே வெளியில வராத இந்த அரசுகள், ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும்? எப்படி மண்ணை நேசிக்கும்? புல்லு பூண்டு பூச்சி வண்டை நேசிக்கும்? இது எப்படி உலக உயிர்கள் மீது கருணை காட்டும், இரக்கம் காட்டும்? என்னது? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.